வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், நல்லது, நீங்க பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லுவேன். ஆனா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் செக்டர் மட்டும் இல்லாம பிரைவேட் செக்டர்னு ஒன்று இருக்கு. அதாவது பிரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 இருந்து 8,000 பஸ் ஓடுது பிரைவேட்டுக்கு. இப்போ நீங்க வந்து ஃப்ரீ விடுறீங்க அப்படின்னா இவங்களோட நிலைமை என்ன? எங்களோட நிலைமை என்ன? நீங்க ஃப்ரீ விடுறது, மக்களுக்காக பண்றது எல்லாம் சரி. கடைசியா 2018ல டீசல் ரேட் 63 இருந்துச்சு. அப்ப நீங்க வந்து பிரைஸ் ஹைக் பண்ணீங்க. இன்னைக்கு டீசல் ரேட் 101 ரூபா. இன்னமும் அதே பிரைஸ்ல தான் வந்து பஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு டயரோட ரேட்டு 25,000. 2 செட்டு, 2 டயர் எடுத்தோம்னா 25,000 ஆகும். இன்னைக்கு ஒரு டயரோட ரேட்டு 25,000. அன்னைக்கு 18,000மோ 15,000மோ இல்ல 20,000மோ வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். குவார்டர் டாக்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு டைம். இன்னைக்கு குவார்டர் டாக்ஸ் 35,000 ஆகுது. ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியா இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் போடணும், 3 மாசத்துக்கு ஒரு டைம் டாக்ஸ் கட்டணும். இதுல டீசல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டயர் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பஸ்ஸை நீங்க வந்து பில் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா குறைஞ்சது 40 லட்சம் செலவாகுது. சேஸ்ல இருந்து, டயர்ல இருந்து, பாடியில இருந்து, உள்ள போடுற லைட்ல இருந்து எல்லாத்துக்கும். இப்ப நீங்க ஃப்ரீ விடுறதுனால இந்த டோட்டல் பிசினஸும் பாதிக்குது இல்ல. கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஒரே அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து 1000 பஸ் 1000 சேஸ் வாங்கி நீங்க 1000 சேஸுக்கு வந்து பாடி பில் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க. உங்களுக்கு அதுல கன்செஷன் கிடைக்கும். டீசல் ரேட்ல கன்செஷன் வருது. அதை தாண்டி அப்படியே நீங்க பிரைவேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து எங்களுக்கு எந்த கன்செஷனும் கிடையாது. டீசல் ரேட் உங்களுக்கு 60 ரூபாய் கிடைக்குது, 30% சப்சிடி கிடைக்குது. நாங்க இன்னைக்கு 101 ரூபாய்க்கு போட்டுக்கிறோம். நீங்க ஃப்ரீ விடுறது அப்படின்னா அப்ப நாங்க என்ன செய்யறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. 2018ல இன்க்ரீஸ் பண்ண டிக்கெட் ரேட்டையோ ஃபேர் ரேட்டையோ நீங்க அதுக்கப்புறமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. டயர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, சரி, இப்ப நீங்க வந்து இல்ல ஃப்ரீ விட்டே தான் தீர்வேன் அப்படின்னா பிரைவேட் பஸ் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாசத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு செட்டில் பண்ணிருங்க, கிலோமீட்டருக்கு இவ்வளவுப்பா அப்படின்னு. நாங்களும் ஃப்ரீ விடுறோம், நாங்களும் சேவை தான் பண்றோம். பட் நஷ்டத்துல சேவை பண்ண முடியாது இல்ல. நன்றி.